நம்ம சேனலில் தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் தச்சர் ஒருவர் இருந்தார். அவர் காலையில் அவருடைய தொழிலுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் வேலைக்கு கிளம்பினார் தச்சர். போகும் வழியில் அவருடைய வாகனம் பழுதடைந்து நின்றது. அதை தள்ளிக்கொண்டு சென்று மெக்கானிக்கு கடையில் பழுது பார்த்து 1 மணி நேரம் தாமதமாக வேலைக்கு சென்றார் தச்சர். தாமதமாக வேலைக்கு வந்ததால் அவருடைய முதலாளி அவரை கடுமையாக திட்டினார். அதனால் மிகுந்த வேதனையுடன் அவர் வேலைகளை ஆரம்பித்தார் தச்சர். சுத்தியால் அடிக்கும்போது கை தவறி அவர் விரலில் காயம்பட்டது. காயத்துக்கு துணியால் கட்டுப்பட்டு கொண்டு மீண்டும் வேலையை தொடர ஆரம்பித்தார் தச்சர். சிறிது நேரம் கழித்து அவருடைய உளி உடைந்து விட்டது. என்னடா இது, காலையிலிருந்து நமக்கு நேரமே சரியில்லையோ என்று முணுமுணுத்து கொண்டே மீதி வேலையை முடித்தார் தச்சர். முதலாளியிடம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு புறப்பட தயாரானார் தச்சர். ஆனால் அவருடைய வண்டி மீண்டும் பழுதானது. இனி உன் வண்டியை பழுது பார்த்து எப்படி வீட்டுக்கு போவாய்? வா, என் வண்டியில் உன்னை வீட்டுக்கு விட்டுவிட்டு வருகிறேன் என்று முதலாளி சொன்னதும் அவருடன் கிளம்பினார் தச்சர். போகும் வழியில், பாவையா நீ, காலையிலிருந்து உனக்கு எல்லாம் சோதனையாகவே இருக்கு என்று முதலாளி ஆறுதல் சொல்லிக்கொண்டே அழைத்து சென்றார் வண்டியில். தச்சர் வீடு வந்ததும், தாகமாக இருக்கு, கொஞ்சம் தண்ணீர் எடுத்து வா என்று முதலாளி சொன்னார். வீட்டுக்குள் வாங்க முதலாளி என்று தச்சர் அவரை உள்ளே அழைத்தார். முதலாளியும் அவர் பின்னாடியே சென்றார். தச்சர் வீட்டு வாசலில் இருக்கும் மரத்தின் மீது சிறிது நேரம் கை வைத்திருந்து விட்டு உள்ளே சென்றார். முதலாளிக்கு ஒன்றும் புரியவில்லை. தச்சர் உள்ளே நுழைந்தவுடன் அவருடைய குழந்தை ஓடி வந்தது. குழந்தையை பார்த்தவுடன் தூக்கி அணைத்து முத்தம் கொடுத்தார். தன் மனைவியை பார்த்ததும் புன்னகையுடன் தன் முதலாளியை அறிமுகப்படுத்திவிட்டு தண்ணீர் எடுத்து வரச் சொன்னார். காலையில் நடந்த எந்த பிரச்சனையும் நினைத்து பார்க்காமல் எப்படி இவரால் சகஜமாக இருக்க முடிகிறது என்று முதலாளி வியந்தார். தச்சர் எந்தவித கவலையும் இல்லாமல் குழந்தையுடன் விளையாடி கொண்டிருந்தார். தண்ணீர் குடித்துவிட்ட முதலாளி கிளம்பி தயாரானார். வீட்டுக்கு வெளியே வந்தவுடன் தச்சரிடம், இந்த மரத்தை தொட்டு விட்டு போனவுடன் காலையில் நடந்த எதை பற்றியும் கவலைப்படாமல் எப்படி உன்னால் இருக்க முடிகிறது என்று முதலாளி கேட்டார். அதற்கு தச்சர் முதலாளியிடம், இது என்னுடைய சுமைதாங்கி மரம். ஒவ்வொரு நாளும் நான் வேலை முடிந்து வந்தவுடன் இந்த மரத்தை தொட்டு என் பாரத்தை இறக்கி வைத்து விட்டு தான் செல்வேன். வேலை செய்யும் இடத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதையெல்லாம் வீட்டுக்குள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. காலையில் வண்டி பழுதானதற்கும், நான் தாமதமாக வந்ததற்கும், என் கையில் காயமானதற்கும், உளி உடைந்து போனதற்கும் என் குடும்பத்தார் எப்படி பொறுப்பாக முடியும்? நான் அவர்கள் மேல் கோவப்படுவது எந்த விதத்தில் நியாயம்? காலையில் நான் போகும்போது இந்த மரத்திடமிருந்து என் பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு போவேன். ஆனால் என்ன ஆச்சரியம் என்றால், நான் மாலை வந்ததும் இந்த மரத்திடம் என் பிரச்சனைகளை வைத்து விடுவேன். அந்த பிரச்சனை அடுத்த நாள் காலை பாதி அளவு குறைந்து போய் இருக்கும் என்று கூறினார். இதை கேட்ட முதலாளி ஆச்சரியப்பட்டு நின்றார். எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் அதை மற்றவர்கள் மீது வெளிப்படுத்தக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.